வணக்கம். இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். சுட சுட சுவையான தட்டு நிறைய பொரிச்சு வச்சாலும் டக்குன்னு காலி ஆகிடும். வாங்க பார்க்கலாம், என்னென்ன சேர்க்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. மீன் நான் எடுத்து வறுக்கிற மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கலான்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் நான் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், தேவையான அளவு சால்ட்டு, 1 டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் இதே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக கலந்து கொடுங்க. நம்ம மீனுக்கு தேவையான மசாலாவை நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கிறோம். தண்ணி பத்துனா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலவையை சேர்த்து கலந்துக்கும் போது நம்ம மீன் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இதில் நம்ம பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகுத்தூள்லாம் கொடுக்கும்போது கரெக்டான காரம் இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு பத்துலைனாலும் மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக போட்டு நம்ம மசாலாவை நல்லா தடவி 2 பக்கமும் தடவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற மீனையும் நம்ம எல்லாத்தையும் இதே போல் தடவி எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் தடவி எடுத்து தட்டில் வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம தவாவில் ஒவ்வொன்றா போட்டு பொரிக்கலாம். இப்போ நான் மீடியமாக வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு மீனாக நம்ம போடலாம், ஒவ்வொன்றா வைக்கலாம். தவாவில் பொரிக்கும் போது நமக்கு மீன் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நமக்கு தீயாது, அடிப்பிடிக்காது, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுப்போம், ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, மீடியமாக வச்சுட்டே பொரிக்கலாம். இப்போ பாருங்கள் மீன் எப்படி நான் ஒவ்வொன்றா வைக்கிறேன். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது இது எப்படி வெந்து வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம தவாவில் பொரிக்கும் போது நமக்கு டக்குன்னு சீக்கிரம் பொரிஞ்சிரும். மீன் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நமக்கு மீன் உதிரியாகாது, உடையாது, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள் நான் மீனெலாம் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் வெந்த பிறகு திருப்பி விடலாம். 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். ரொம்ப ஹையில் கொடுக்கக்கூடாது, மீடியமாக வைக்கணும். இப்போ பாருங்கள் வெந்துடுச்சா? இப்போ பாருங்கள் நம்ம மெதுவாக திருப்பி விடலாம். பாருங்கள் ஒட்டில் அழகாக வருது. இதே போல் நம்ம ஒவ்வொரு மீனாக நம்ம திருப்பி விடலாம். கொஞ்சம் கூட பாருங்கள் ஒட்டவே இல்லை. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் மீன் தவாவில் ஒட்டாது, உங்களுக்கு டேஸ்ட்டான மீன் கிடைக்கும். பார்க்கும்போது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு மீனும் ஒட்டவே இல்லை. நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெயும் நம்மளுக்கு அதிகம் அதில் தேவைப்படாது, சீக்கிரமாக வெந்து வந்துடும். பாருங்கள் ஒவ்வொரு மீனும் எவ்வளோ அழகாக வெந்து வருது பாருங்கள். நம்ம இதே போல் எல்லா மீனையும் நம்ம திருப்பி விட்டுடலாம். எல்லா மீனையும் திருப்பி விட்டாச்சு. வேகட்டும். வெந்ததும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, மீன் வெந்துருச்சு. எவ்வளோ அழகாக அருமையாக வந்திருக்கு பாருங்கள். சுவையான மீன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை எடுத்து வச்சிங்கன்னா டக்குன்னு காலி ஆகிடும். சூப்பரான சுவையான மீன் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மசாலாவில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் உங்களுக்கு உடையாமல் உதிராமல் மீன் சூப்பராக வரும். பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ வரும். ஓகே, பாய்.